எல்லாருக்கும் வணக்கம். என்னோட இன்ஸ்டா பேஜ்ல கொஞ்சம் பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி அப்ராட்ல வந்து டெலிவரினா நார்மல் டெலிவரி தான் ஆகுமா, டாச்லாண்ட்ல எப்படி, ஜெர்மனில வந்து எப்படி உங்களுக்கு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் என்னோட டெலிவரி அப்போதான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். இங்க ஜெர்மனில வந்து நார்மல் டெலிவரி தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ யோகுட்டிக்கு ஆகஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆச்சு. டெலிவரி வந்து 4 இயர்ஸ் பேக்கு கோவிட் டைம்ல நடந்துட்டு 2020 யோகன் வந்து வந்தாரு. அந்த டைம்ல வந்து ஊர்ல இருந்து யாருமே என்னால வர வைக்க முடியல. கோவிட் டைம்ங்கிறதுனால பேரண்ட்ஸ் யாரும் வர முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டெலிவரி மார்னிங் வந்து டாய்லெட் போலான்னு எந்திரிக்கும் போது அப்படியே வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு பெட்லயே. ஒரு 7 o'clock அந்த மாதிரி. நாங்கள் 8 ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். இல்லை ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சிருந்தோம். ஆல்மோஸ்ட் 8 ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க உனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன். ஹஸ்பண்டும் நிறையாலாம் லீவ் எடுக்கல, 1 month தான் லீவ் அப்ளை பண்ணியிருந்தாரு. நான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். நார்மல் டெலிவரி ஆகும் 1 monthக்கு அப்புறம் நீ ஆஃபீஸ் போயிட்டு நான் மேனேஜ் பண்ணிடுவேன், ஈஸி தான். ஊரில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து 1 monthல எந்திரிச்சு நார்மல் டெலிவரி ஆனவங்கலாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கும் என்னால் முடியும், நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், முன்னாடி எல்லாமே தனியாக மேனேஜ் பண்ணிடுவேன், அந்த கான்ஃபிடென்ட்டாக நான் அப்படி சொல்லியிருந்தேன். சர்வீஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகலை, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அவங்க அப்பப்போ வந்து ஜெனரல் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வெட்னஸ்டே போயிட்டு தேர்ஸ்டே காலையில் ஒரு 7:33 கரெக்டாக அவர் வந்தார். அப்போ வந்து என்னால் வலி தாங்கவே முடியல, எபிடியூரல் போடணும். லாஸ்ட் ஒரு 8 சென்டிமீட்டர் 7 ஆகும்போது நான் எபிடியூரல் போட்டுட்டு ஓகே இப்போ பேபி வந்துடும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து அவன் வந்து லைட்டாக வந்து உள்ளே போயிடுச்சான் வாயில. இப்போ உடனே வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு இல்லை எமர்ஜென்சியாக வந்து உங்களுக்கு சேரியன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பயமாயிருச்சு. ஒரு சேரியன் பற்றி எந்த இதுவுமே நான் பார்க்கவே இல்லை. வேணாம் நம்ம நார்மல் இதாக இருக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். இப்படி ஆனோடனே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் நான் சேரியன் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் பின்னாடி தான் இருந்தார். அவருக்கும் நான் அழுகிறத பார்த்து ரொம்ப அழுக. யோகன் வெளியே வந்து ஃபர்ஸ்ட் அழவே இல்லை, ரொம்ப பயந்துட்டு இன்னும் குழந்தை வந்துட்டானா இல்லையானே தெரியல, அழுகவே இல்லையே. குழந்தை வந்து காட்டினாங்க, அவன் ஃபர்ஸ்ட் அழுகல அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் வந்து அப்சர்வேஷன்ல வச்சிருந்தாங்க. ஏன்னா அவன் அம்யூனிட்டிக் ஃபீட் வந்து சர்ச் பண்ணிட்டா எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்சர்வேஷன்ல வச்சிருந்தாங்க. எனக்கு சரி ஆனதே பெரிய ஒரு கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. நம்ம ஊர்ல இருந்திருந்தா கண்டிப்பா நான் கொஞ்சம் போல்டா இருந்திருப்பேன், அம்மா அப்பா இருந்திருப்பாங்க சுத்தி, ஒன்றும் இல்லை ஒரு ஆறுதல் சொல்ற கால் இருந்திருப்பாங்க. இங்க எதுவுமே தெரியல, கோகுலுக்கும் தெரியல, ஃப்ரெண்ட்ஸும் வர முடியல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போனவங்க வந்து அங்கேயே வந்து ஊர்லயே இருந்துக்கிட்டாங்க. கோவிட் டைம் ரிட்டர்ன் வர முடியாதனால யாருமே ஹெல்ப்புக்கே கிடையாது. கோகுல் ஃபுல்லாவே என் கூடவே இருந்தாரு. எனக்கு சாப்பிட்றதுக்கும் எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் என்னை விட்டுட்டு நான் டெலிவரி வரைக்கும் தான் ஹஸ்பண்ட் நம்ம கூட இருக்க முடியும் ஹாஸ்பிட்டல். டெலிவரிக்கு அப்புறம் நம்ம தனியாக தான் இருக்க முடியும். ஒரு 3 பேர் 4 பேர் நம்ம கூட ரூம் ஷேரிங்ல இருப்பாங்க. நம்ம தனியா இருக்கணும்னா தனியா பே பண்ணி தனி ரூம் வந்து வாங்கணும். நாங்க அப்ப அதை பண்ணாம விட்டுட்டோம். கேட்டிருந்தோம், எங்களுக்கு ரூம் கிடைக்கல, 2 days ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கோகுல் வந்து வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் சமைச்சு கொண்டு வரேன். பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு டெலிவரி ஆன பேபி வந்து அழுதுட்டே இருக்கு. அப்போ வந்து நான் யோசிச்சேன், யோகன் என்ன பண்றானோ, எப்படி இருக்கா, என்ன பண்றான்னு தெரியலையே, பேபி நம்ம கிட்ட கொடுக்கலையே, கோகுல் வந்ததான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் வந்து கோகுல் என்னை பார்த்துட்டு நான் போய் யோகனை பார்க்குறேன். அவர் வந்து ரைஸும் ரச சாதம் கொண்டு வந்தாரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இதை சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் இதே வச்சு கொண்டாரு. எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு, இது எப்படி பத்தும். அவருக்கு தெரியல, கோகுலுக்கு ஹஸ்பண்ட் அக்கா தங்கச்சில அவரோட அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு யாரும் சொல்லியும் கொடுக்கல, அவருக்கும் தெரியாது இல்லையா. அதனால அவர் அப்படி சொன்னோன்னே எனக்கே பயங்கரமா பசி ஆகுது, ஃபீட் பண்ணணும், எனக்கு ரொம்ப பசிக்குது. அது எனக்கு அப்பவே பத்தலை. அந்த ரச சாதமும் அந்த பாக்ஸ்ல போட்டு கொடுக்குற ரச சாதம் எனக்கு பத்தலை. எனக்கு ரொம்ப அழுகையா வருது, அழுதுகிட்டே இருக்கேன். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நமக்கு யாருமே இல்லை பார்க்க, நீயும் எங்களுக்காக கஷ்டப்படுறேன்னு அழுதுட்டே இருந்தேன். அப்புறம் அவரு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுட்டாரு. சரி விட அழாத பாத்துக்கலாம். அப்புறம் யோகன் எங்க கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நான் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சா ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. நம்ம குழந்தை அப்படின்னு ஒரு அப்பதான் ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. அப்பவும் குழந்தை இப்படி வச்சிருக்கோம், யாருமே இல்லையே அப்படின்னு அவனும் தனியா வேற இருந்தாங்களா. ஒன் டே ரொம்ப வந்து கஷ்டமா போச்சு. அப்புறம் வீட்டுக்கு என்னால் அங்கே இருக்கவே முடியல. அப்புறம் தனி ரூம் வந்து போயிட்டு நைட்டு போனால் அவனை தூக்கிலாம் நான் ஃபீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதால, பிகாஸ் அவன் ஏன் நான் தூக்க முடியாதுன்னா, அவன் பிறக்கும்போது வந்து 4.1 kg, அவர் ரொம்ப பெருசாக ஹைட்டும் வெயிட்டும். பிறக்கும்போது ஒரு 3 months பேபி மாதிரி தான் இருந்தார் அவர். அதனால கோகுலுக்கு தூக்கலாம் ஈஸியாக இருந்துச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வந்து நீங்கள் தூக்கக்கூடாது, ஒரு 4-5 months காச்சும் நீங்கள் தூக்கக்கூடாது, அவ்வளோ வெயிட் தூக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் யோகன் பிறக்கும்போதே 4 kg, நான் எப்படி தூக்காமல் இருக்கிறதுன்னு கோகுல் ஒவ்வொரு தடவை ஃபீட் பண்ணும்போது என் தூக்கி கொடுப்பாரு. அப்புறம் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொடுத்து அவர் தூக்கி அவனை படுக்க வைப்பாரு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தனியாக ரூம் வேணும், கண்டிப்பாக வேணும்னு கேட்டு அப்புறம் எப்படியோ எங்களுக்கு லக்கிலேயே ஒரு ரூம் கிடச்சிச்சு. அப்புறம் அந்த ரூம் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துமே ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுங்க, வந்து ஆர்ட்ஸ் கிட்ட போகணும். அவன் 1 weekல அவனுக்கு எப்படி இருக்குன்னு
டாக்டர் கிட்ட போகணும். இங்கே ஜெர்மனில வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய செக்அப் இருக்கு. அப்பாயின்மெண்ட் போடுறதுக்காக அவர் போயிட்டாரு. அப்போ எனக்கு பயங்கரமா பசிக்குது, நான் சாப்பிட்டா தான் அவனுக்கு ஃபீட் பண்ண முடியும். அவனும் தூங்கிட்டு இருக்கான், தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள ஏதாவது சாப்பிடணும். எனக்கு என்ன பண்ணே தெரியல. சரி நானே சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து 4th டே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். யூஸ்வலாக 3 டேஸில் நார்மல் டெலிவரியோட வந்துடலாம், 5 டேஸில் சிசேரியனால வந்துடலாம். என்னால் அங்கே இருக்கவே முடியல, சாப்பிட முடியல. கோகுல் வந்துட்டு ஒருத்தர் தான் வந்து சமைச்சு கொடுத்துட்டு போகணும். யோகன் ஃபீட் பண்ணும்போது தூக்கி கொடுக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அங்கே வீட்டுக்கே வந்துட்டோம். 4th டே ஆஃப்டர்நூன் வந்து நான் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ரைஸும் பருப்பும் எடுத்து வச்சுட்டு அரிசி பருப்பு செய்யலாம், அதுதான் பண்ணலாம் ஈஸியாக இருக்குன்னு நினச்சி நான் செஞ்சேன். அப்போ போய் நான் அந்த நைஃபை பிடிச்சி ஆனியன் என்னால் கட் பண்ணவே முடியல. அப்படியே தெம்பே இல்லை, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவே இல்லை. நான் அப்போ ரொம்ப அழுதுகிட்டே கட் பண்ணுறச்சே, இப்போ அம்மா கூட இல்லையே, இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, சொல்றதுக்காக ஆள் இருந்திருக்கும் இல்லையா. நம்ம வந்து சாப்பாடு உனக்கு இப்படிதான் இருக்கும், உனக்கு கஷ்டமா இருக்கும், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சரி ஓகே. அதான் இப்ப நினைச்சாலும் ரொம்ப அதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு அந்த பெயின். அப்படி நான் அப்ப பட்ட கஷ்டத்துல வந்து இப்ப எந்த கஷ்டம் இருந்தாலும் பாத்துக்கலாம், இவ்வளவுதான் ஈஸி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடும். ஆமா நித்து, அது என்னமோ ட்ரூ தான். கெட்டில் தூக்க முடியாது நித்து. அப்ப என்னால கெட்டில் புடிச்சிட்டு தண்ணி அதை புடிச்சு என்னால வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு. இன்னும் ஒரு கெட்டில் கூட தூக்க முடியல, நம்ம அவ்வளவுதானா, நம்மளால இனிமே எதுவுமே பண்ணவே முடியாதா அப்படின்னு அந்த மாதிரி அதுவும் மைண்ட் செட் போயிட்டு. ரொம்ப இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பேக் டு நார்மல் போயிட்டு இருக்குல்ல. ஆமா, அதனால நம்ம ரொம்ப என்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குல்ல, அப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு. அப்போ இப்போ இதே நம்ம இந்தியாவில் இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காது. 1 மந்த்துக்காச்சும் பெட் ரெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கும், சும்மா வாக் தான் பண்ணுவோம். பேரண்ட்ஸ் டேக் கேர் பண்ணிப்பாங்க, நமக்கு ஃபுட்ல இருந்து குழந்தைய வரைக்கும் எல்லாருமே நம்மளை பார்த்துப்பாங்க. நம்ம இங்கே தனியாக இருக்கனால கோகுலுமே 1 மந்த் தான் இருந்தார். அப்புறம் ஆஃபீஸ் போகணுன்னு போயிட்டாரு. குக்கிங்க நான் அவனுக்கு ஃபீட் பண்ணணும், தூங்குற டைமில் அவன் நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டான், எந்திரிக்கணும், ஃபீட் பண்ணணும், திரும்ப சமைக்கணும். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேஸ் தான் அது எல்லாமே. ஒன்றுமே நம்மளால முடியாது, இனிமேல் நம்ம அவ்வளோதாங்கிற லெவலுக்கு போயிட்டேன். அப்புறம் தான் என் அம்மா கொஞ்சம் சொல்ல, இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, போக போக சரியாயிடும் அப்படின்னு அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்னால சமைக்கவே முடியல. அந்த சமைச்சு நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு இருந்தது. அப்புறம் அவனுக்கு ஃபீட் பண்ண முடிஞ்சது என்னால. அவன் அப்போ பிறக்கும்போது பிக் பேபியா இருந்தான்ல, அதனால அவன் நிறைய ஃபீடிங் வேணும் அவனுக்கு, நிறைய ஃபீட் பண்ணணும். அழுதோடனே எந்திரிச்சு கூகுள் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு போய் தூக்குவாரு. என்னால தூக்க முடியாது, அவன் கிரிப்ல தனியா படுக்க வச்சிருந்தோம், என்னால தூக்க முடியாது அவரை. யோகன் வந்து கோகுல் தூக்கி எனக்கு கொடுப்பாரு, ஃபீட் பண்ணிட்டு கொடுத்தா அவன் தூங்கிட்டானா ஓகே, கோகுல் தூங்கலன்னா அவரே ஏதாவது கையில வச்சுட்டு பாட்டு பாடிட்டு நைட்டு ஃபுல்லா ஹால்ல நடந்துட்டு இருப்பாரு. யோகனுக்கு சீக்கிரமா வீசா வந்திருந்தா கூட நாங்க இந்தியா போயிருக்கலாம், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவனுக்கு வீசாவும் கிடைக்க லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே 6 months வரைக்கும் இருக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் 5.5 months சாலிட் ஸ்டார்ட் பண்ணேன். அது இன்னும் கஷ்டமா இருந்தது. அவர் 3 to 4 ஸ்பூன் சாப்பிட்றதுக்காக நான் ஒவ்வொன்றும் பாயில் பண்ணி பார்த்து எல்லாமே அரைச்சு கூட்டுற மாதிரி இருக்கும். ஸோ டிஃபிகல்ட். சாலிட்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். நானும் தனியாக தான் இருந்தேன் அந்த டைம். எனக்கு வந்து சி செக்ஷன் தான் ஆச்சு. நான் நார்மல் ரொம்ப நம்பிட்டேன். ஸோ சி செக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மல் டெலிவரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்திருந்தா இவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு, அது ஓகே ஆயிடுச்சுன்ட்டு. அதுவும் இல்லாமல் சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் இருந்திருந்தா கூட ப்ராப்ளம் இருந்திருக்காது. யாருமே இல்லாமல் நாங்களே மேனேஜ் பண்ணோம். அப்புறம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எப்பாவது ஃப்ரெண்ட்ஸாக யாராவது கால் பண்ணி நான் இன்னைக்கு லஞ்ச் சமைக்காதீங்க, நான் சாப்பாடு கொடுக்குறேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சமைக்க தேவையில்லை, பேசாமல் யோகன் மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும், கோகுலுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்போதான் யோசிச்சேன், நான் அப்படிலாம் சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்கு, நம்ம இங்க நல்லாதான் இருக்கோம், நம்ம நினைச்சா வாங்கி சாப்பிட முடியும், ஆனா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல வாங்க முடியாது, அவ்வளோ கொஞ்சம் ஸ்பைசிஸா இருக்கும், இல்ல ஃபீடிங் மதர் கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடணும் இல்லையா. அந்த மாதிரிலாம் யாரு, நம்ம அம்மா இருந்தா சமைச்சு கொடுப்பாங்க, இல்ல ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம இப்படி சாப்பிடணும்னு செஞ்சு கொடுப்பாங்க. அது அப்படியெல்லாம் அப்படி யாராவது வந்து கால் பண்ணி எனக்கு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதான் நான் நினைச்சேன், எங்க தாத்தா பாட்டி என் அம்மா அப்பாலாம் வந்து யாரு சாப்பாடுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. யாராவது வந்து டொனேஷன் கேட்டாவே 25 kgs ஆச்சு இருக்கும் மினிமம், அதை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபுட்டுக்கு. அப்போதான் யோசிச்சோம், அவங்க பண்ண அந்த நல்லதுதான் வந்து நமக்கு இப்போ சாப்பாடு கிடைக்குது போல, நம்ம இப்படி கஷ்டத்துல இருக்கோம். இப்போ ஒருத்தருக்கு மனசு வேணும் இல்லையா, நான் உங்களுக்கு லஞ்ச் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு, யாரா இருந்தாலும் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி பரவாயில்ல, மனசு வேணும் இல்லையா சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அப்படி கிடைக்கும் போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்போ நம்ம நல்லா சாப்பிட்டோம், யோகனுக்கு நல்லா ஃபீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நார்மலாவே நாங்க 2 பேரும் நல்லா சமைக்கிற ஆளுக்கு தான், ஆனா அந்த டைம் முடியல, தூக்கம் இல்ல, ரொம்ப என்னோட பிசிக்கலா கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். அங்க இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, எல்லாம் இந்தியால போயிட்டாங்கனால ரொம்ப ஹெல்ப் பண்ணவும் இல்ல. 1-2 ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
அப்புறம் அது நார்மல் ஆச்சு. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்களே குக் பண்ண பழகிருச்சு. ஓகே இதுதான் வழி, வேற இல்ல நமக்கு. எப்பவுமே நமக்கு தாங்க இருக்க ஆள் இருந்தா நம்ம படுத்துட்டே தான் இருப்போம். யாருமே இல்லதான் எந்திரிச்சு நடப்போங்கிறது வந்து உண்மைதான். யாரும் இல்லாததுனால எல்லாமே நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்தியா போனதுக்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப பெருமையா பேசினேன். பரவாயில்ல, இங்க ஒரு குழந்தைக்கு 4 பேர் வேணும் பாக்குறதுக்கு, நீ தனியா மேனேஜ் பண்ணிட்ட, ரொம்ப கிரேட் அப்படின்னு பேசினாங்க. ஓகே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேனேஜ் பண்ணேன். அதனாலே இப்போ அவன் கூடயே ஃபுல்லா இருந்தனால இப்ப சின்னதா அவனுக்கு ஏதாவது ஆனா கூட ரொம்ப நான் மைண்டே ஓடாது. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். குட்டிக்கோ எப்ப சரியாகும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். கரெக்டா ஒரு மதரோட மைண்ட் சிசேரியன் ஆனச்சுல, சிசேரியன் ஆனதோட விட்டுச்சா, அந்த தையல் பிரிப்பாங்கல்ல வீட்டுல வந்து ஹெபாமா பிரிச்சாங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டே அதுல பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்றது தெரியல. டாக்டர் கிட்ட போனா அவங்க வச்சு அமுத்துறாங்க, எனக்கு வலிக்குது. ஒரு டாக்டர் கிட்ட எமர்ஜென்சி போனா ஒண்ணும் இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. வந்துட்டே இருக்கு. அப்புறம் திரும்ப ஸ்டுட்கார்ட் கால் பண்ணி கேட்டு மெயின் ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க அப்படியே ஏதோ ஒரு டிஷ்யூ மாதிரி வைப் பண்ணி அப்படியே பிடிச்சி இழுத்து விட்டுட்டாங்க. எனக்கு அப்படியே மயக்கமே வந்து ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அது அப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ்ல இங்க நான் வாஷ் பண்ணி குளிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சரியா போச்சு. ஆனா 1 வீக் அந்த வழியிலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பயமாவும் இருந்துச்சு. ஆனா இங்க நான் ஒரு பக்கம் ஃபீல் பண்றேன். அங்க எங்க அம்மா ஒரு தடவை அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இப்படி இருக்காளே பொண்ணு அப்படின்ட்டு. அப்பாவுக்குலாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. நல்லா சொன்னாரு, பேசாம பெங்களூர் சென்னைனா டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம், கோவிடால ஏதாவது பண்ணி பார்த்துருக்கலாம், இப்போ இவ்வளோ தூரம் இருந்து போக முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஓகே நம்ம வந்து ஏதோ மேனேஜ் பண்ணிட்டோம். எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம்